ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பிளான் பண்ணலான்னு பார்த்தா ரவா தோசை தான் பிளான் பண்ணேன் நான். அதுக்கு ஒரு 1 ஹவர் பிஃபோரே ரவை ஒரு 1/2 kg எடுத்துக்கிட்டேன். அதில் தண்ணி கொஞ்சம் 1க்கு 2 தண்ணி ஊற்றி நல்லா மூடி வச்சுட்டேன். நான் தயிர் போட மாட்டேன். தயிர் போட்டால் எனக்கு ஏதோ ரொம்ப ரொம்ப கிறிஸ்பாக இருக்கும். ஸோ நான் தயிர் போடுறதில்ல. அதுக்கு பதிலாக தண்ணி தான் ஊற்றி நல்லா சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் ஒரே ஒரு கரண்டி தோசை மாவு போட்டுக்குவேன். ஸோ ரவை டேஸ்ட் கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். அந்த சாஃப்ட்னஸும் கிடைக்கும். ரொம்ப மெலிசாக போடாமல் கொஞ்சம் தோசை பக்கத்துலேயே போடும்போது ரொம்ப கிறிஸ்பாகவும் இருக்கும், சாஃப்டாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். ஸோ நான் அதுக்கு சைடிஷ் நான் பிளான் பண்ணேன் அப்படின்னா வெங்காயமும் தக்காளி நல்லா காஞ்ச மிளகா எல்லாமே வச்சு நல்லா வதக்கிட்டு ஃபைனலாக கொஞ்சம் உடச்சக்கல்ல போட்டு அந்த திக்னஸ்க்காக நான் நல்லா அரைச்சி எடுத்து தாளிச்சிக்கிட்டேன். ஸோ சூப்பர் டேஸ்டியாக இருந்துச்சு. அந்த ரவா தோசைக்கும் அந்த தக்காளி சட்னிக்கும் வேறு லெவலாக இருந்துச்சு. சூப்பராக சாப்பிட்டாச்சு. கிறிஸ்பாகவும் இருந்துச்சு, சாஃப்டாகவும் இருந்துச்சு. ஸோ நல்லா சாப்பிட்டு முடிச்சாச்சு. தென் மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பார்க்கும்போது ரொம்ப நாள் ஆச்சு இந்த புளிக்குழம்பு பண்ணி. ஸோ வெண்டைக்காய், முருங்கைக்காய், அதுக்கப்புறம் அவரைக்காய், அந்த நாட்டு காய்கறிகள்லாம் போட்டு நல்லா புளி போட்டு எல்லாமே அரைச்சி ஊற்றி தான் பண்ணேன். வெங்காயம், தக்காளி நல்லா புளி ஊற்றி நல்லா பண்ணி திக்காக பண்ணியாச்சு. ஃபைனலாக கொஞ்சோண்டு வெல்லம் தான் போடுவேன். அதுக்கப்புறம் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் கோஸ் தான் பிளான் பண்ணேன் சைடிஷ்க்கு. கோஸ் கூட்டு பண்ணலாமா பொரியல் பண்ணலாமா, சரி பொரியலே பண்ணிடலாம் அப்படின்னு பொரியலில் முட்டை போட்டேன். ஃபைனலாக முட்டை போட்டு இறக்கியாச்சு. மீன்வைல் எனக்கு இந்த புளிக்குழம்பும் நல்லா திக்காயிடுச்சு. ஸோ மதியானம் லஞ்சுக்கு நல்லா சுட சுட சாதம் எடுத்துகிட்டு அதோடு கொஞ்சம் நம்ம பண்ண அந்த முருங்கைக்காய்லாம் போட்ட புளிக்குழம்பு ஊற்றிக்கிட்டோம். அதுக்கப்புறமா கொஞ்சம் கோஸ் பொரியல் தான். அதில் முட்டை ஒரே ஒரு முட்டை தான் போட்டேன், அதனால் முட்டை கம்மியாக தெரியுது. அதுக்கப்புறம் இந்த வத்தல் ஆனியனு தக்காளி வத்தல் அப்படின்னு போட்டிருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ஒரு மாதிரி கிறிஸ்பாக நல்லா பிங்கோ மாதிரி இருந்தது. ஸோ அதோட தயிர் தான் வச்சுக்கிட்டோம்.